ஓகே. ஓகே மேம். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஐசிடிக்குள்ள என்டர் ஆகலாம். ஓகேவா? ஓகே மேம். ஐசிடி சாப்டர்ஸ்னா ஐசிடினா என்ன, அதுல இருக்கிற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கன்சிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸ்கிரீன் வியூ ஆகுதாயா பிரியங்கா? ஹலோ பிரியங்கா. ஆகுது மேம், ஆகுது. மியூட் எடுக்காம பேசிட்டு இருந்தேன் மேம், சாரி மேம். 1 செகண்ட் மேம், இந்த ப்ளூடூத் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் மேம். ஓகேடா, பண்ணிக்கோ. நம்ம வந்து இப்போ வந்து ஐசிடிக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் ஐசிடி அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு தெரியுமா? நம்ம இப்போ மெடிக்கல் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் 3 செட்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான புக்ஸ் அண்ட் அது என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புக் வந்து ஐசிடி அப்படின்னு சொல்ற ஒரு ஃபர்ஸ்ட் புக் வந்து ஐசிடி புக். செகண்ட் புக் பாத்தீங்க அப்படின்னா சிபிடி. கேக்குதாயா? பக்கத்துல யாரோ பேசுது. ஓகேடா, பக்கத்துல வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. 3 செட்ஸ் ஆஃப் 4 செட்ஸ். அப்படியா? ஆமா. கேக்குதாயா? இல்ல இப்போ நான் வாய்ஸ் கேக்குதா? என்ன மேம்? என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதாயா? இப்போ ஓகே. ஓகேடா. ஸோ ஐசிடி 3 செட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. என்னென்ன மாதிரி புக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசிடி, சிபிடி அண்ட் ஹிபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஹிபிக்ஸ்ல வந்து லெவல் 2 அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் அதுல வந்து நம்ம ஐசிடி பத்தி அந்த ஐசிடியில சொல்ற அந்த கன்வென்ஷன் கைட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐசிடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ் 10th ரிவிஷன். சிஎம் அப்படின்றது கிளினிக்கல் மாடிஃபிகேஷன். ஸோ ஐசிடி 10 அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணி சொல்லுவோம். அதுல உள்ள அந்த ஐசிடி வந்து இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ் 10 அப்படின்றது வந்து இந்த எடிஷன், இந்த ஐசிடியோட எடிஷன் பாத்தீங்க அப்படின்னா 10th எடிஷனா இருக்கு. அண்ட் இதுல உள்ள வந்து சிஎம் அப்படின்றவங்க வந்து கிளினிக்கல் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த ஐசிடியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம் அப்படின்னா டிசீஸ் ரிலேட்டடா நமக்கு வந்து இன்ஜுரி, அந்த இன்ஜுரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வந்து ஏதோ எக்ஸ்டர்னல் காசஸ், இன்டர்னல் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து நம்ம ஐசிடி கான்செப்ட்ல பார்ப்போம். ஸோ ஐசிடி கான்செப்ட்ல என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம் பிரியங்கா? ஐசிடி 10CMல வந்து என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கோட் லீட் பண்ணுவோம்? கேக்கல மேம். கேட்கலையா? ஆமா மேம். இப்போ கேக்குதா? இப்போ கிளியரா இருக்காயா? கேக்குது மேம். ஓகே. ஐசிடி 10CM அப்படின்றது இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ் 10th ரிவிஷன் கிளினிக்கல் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த ஐசிடி கோர்சஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான கோர்சஸ் வந்து நம்ம லீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் டயக்னோசிஸ் ரிலேட்டடா அண்ட் இன்ஜுரி ரிலேட்டடா அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் காசஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ஐசிடி அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம கோட் லீட் பண்ணுவோம்.
ஓகேயா? ஓகே மேம். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ரிவிஷன் வந்து எந்த எந்த ஒரு ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் அந்த மாதிரி மந்த்ல வந்துட்டு ஒவ்வொரு புக்கும் வந்து ஐசிடி புக் ரிவிஷன் ஆகும். சிபிடி பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து செக்யூர் பண்ணிக்க அந்த மாதிரியான அதுக்கு செக்யூர் பண்ணிருக்க மந்த்ல வந்து அது ரிவிஷன் ஆகும். ஸோ இந்த ஐசிடி டென்சிஎம் வந்து எந்த எந்த இடத்துல வந்துட்டு அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் மந்த் எவ்ரி இயர் ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் மந்த் வந்து இந்த ஐசிடி டென்சிஎம் வந்து அப்டேட் ஆகும். ஸோ எவ்ரி இயர் நம்ம வந்து ஐசிடி டென்சிஎம் அப்டேட் ஆகும். ஸோ அந்த அப்டேட் ஆன விஷயத்த வந்து நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கோம். அப்டேட்டட் அப்படின்றப்ப இந்த ஐசிடில வந்துட்டு ஏதாச்சும் சம் விஷயங்களை வந்து ஆட் பண்றதா இருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து டெலிட் பண்றதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த அப்டேட் வந்து அப்டேட் ஆகும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஐசிடி டென்சிஎம் வந்துட்டு ஒரு 4 ஆர்கனைசேஷன் மூலியமா தான் இது வந்து மேக் பண்ணிருக்காங்க. என்னென்ன மாதிரியான 4 ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி AHA, AHIMA, CMS, NCHS அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆர்கனைசேஷன் தான் இந்த ஐசிடி டென்சிஎம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த AHA அப்படின்றது அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன் அண்ட் AHIMA அப்படின்றது அமெரிக்கன் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா CMS அப்படின்றப்ப சென்டர் ஃபார் மெட்கேர் ஆர் மெடிக்கேர் சர்வீசஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து NCHS அதாவது நேஷனல் சென்டர் ஃபார் ஹெல்த் கேர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆர்கனைசேஷன் தான் இந்த ஐசிடி டென்சிஎம் வந்துட்டு டெவலப் பண்ணிருக்காங்க. டெவலப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறது இந்த 4 ஆர்கனைசேஷன்ஸ் தான். ஓகே மேம். அது ஐசிடி டென்சிஎம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அது எவ்ரி இயர் வந்து ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் மந்த்துக்கு வந்து அப்டேட் ஆகும். இதை வந்துட்டு டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்றது யாரு அப்படின்னா இந்த 4 ஆர்கனைசேஷன் தான். AHA, AHIMA, CMS, NCHS அப்படின்னு சொல்ற இந்த 4 ஆர்கனைசேஷன். ஓகே. ஓகே. அடுத்து இந்த சாப்டர்ஸ் வந்து எதால கவர் நம்ம இந்த ஐசிடி டென்சிஎம்ல பாத்தீங்க அப்படின்னா 22 சாப்டர்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கு. ஐசிடி டென்சிஎம்ல 22 சாப்டர்ஸ் வந்து இருக்கு. அது எல்லா சாப்டர்ஸும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்மளோட டிசீஸை பத்தி இருக்கலாம், அண்ட் நம்மளோட இன்ஜுரிஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஜுரிஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம், அண்ட் நமக்கு எந்த ஒரு ரீசனால இந்த டிசீஸோ இன்ஜுரிஸோ காஸ் ஆகிருக்கு அந்த எக்ஸ்டர்னல் காசஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இந்த ஐசிடில கவர் ஆகிருக்கு. ஸோ இதை ஒரு ரிப்போர்ட்ல வந்துட்டு ஒரு டிசீஸ் பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான டிசீஸ்? ஹலோ மேம் கேக்குது மேம், கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே. என்ன மாதிரியான டிசீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி அது எந்த சாப்டர்ஸ்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான கோட் வந்து ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தோம்னா சர்டன் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாராசிட்டிக்கல் டிசீஸ். சம் இன்ஃபெக்ஷன்ஸ் பத்தியும் பாராசிட்டிக் டிசீஸை பத்தியும் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் கவர் பண்ணுது. இதுக்கான கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா A00 ல இருந்து B99 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து சர்டன் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாராசிட்டிக்கல் டிசீஸ். இதோட கோட் ரேஞ்ச் A00 ல இருந்து B99 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அடுத்த சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா நியோபிளாசம் அப்படிங்கிறது நம்மளோட கேன்சர் பத்தி டியூமர் பத்தி எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறது சாப்டர் வந்து நியோபிளாசம் அப்படின்ற செகண்ட் சாப்டர்ல இருக்கும். இதோட கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா C00 ல இருந்து D48 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் நியோபிளாசம் அப்படிங்கிறது C00 to D48 வரைக்கும் இருக்கும். அடுத்து தேர்ட் சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா diseases of blood and blood forming organs. ஸோ அந்த blood related substance மூலியமா என்னென்ன மாதிரியான டிசீஸ் வந்து அக்கர் ஆகுதோ அந்த டிசீஸ்லாம் வந்துட்டு இந்த தேர்ட் சாப்டர்ல தான் கவர் ஆகுது. ஸோ இதோட கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா D50 to D89 வரைக்கும் வரும். அடுத்தது வந்து எண்டோகிரைன் பத்தி நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் மெட்டபாலிக்கல் ரிலேட்டடான டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த 4th சாப்டர்ல தான் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கவர் ஆகும். ஸோ இதோட கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா E00 வந்து E90 வரைக்கும் இருக்கு. ஸோ எண்டோகிரைன் நியூட்ரிஷனல் அண்ட் மெட்டபாலிக்கல் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா
அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி கோட் பண்ணணும் அப்படின்னா E00 இருந்து E90 வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ள உள்ள கோட் எடுத்து நம்ம சூஸ் பண்ணி லீட் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா மென்டல் அண்ட் பிஹேவியரல் டிசார்டர்ஸ் சாப்டர் வந்து மென்டல் அண்ட் பிஹேவியரல் டிசார்டர்ஸ். இதுக்கான கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா F00 இருந்து F99 இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டிசீஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம்க்கு ரிலேட்டடான டிசீஸை ஃபுல்லா வந்து இந்த 6th சாப்டர்ல நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா G00 இருந்து G99 வரைக்கும் இதோட கோட் ரேஞ்ச் வந்து இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டிசீஸ் ஆஃப் த ஐ அண்ட் அட்னெக்ஸா. இங்க வந்து ஐ ரிலேட்டடான டிசீசஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ரிப்போர்ட்ல நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா அந்த டிசீசஸ் ஆஃப் ஐ அண்ட் அட்னெக்ஸா அப்படின்ற ரீஜன்ல போய் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த அட்னெக்ஸா அப்படின்றது வந்து நம்ம ஐயோட சரௌண்டட் ஆகிட்ட அந்த பார்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அட்னெக்ஸா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கான கோட் ரேஞ்ச் பாருங்க. ஓகே சொல்லுங்க மேம். இல்ல மேம், ஓகே சொல்லுங்க மேம். ஓகே. ஸோ இந்த டிசீஸ் ஆஃப் ஐ அண்ட் அட்னெக்ஸோட சாப்டர்ல பாத்தீங்கன்னா இதோட கோட் ரேஞ்ச் வந்து H00 இருந்து H59 வரைக்கும் இதோட கோட் ரேஞ்ச். ஸோ இது சம்பந்தப்பட்டமான ஏதாச்சும் டிசீஸ் நமக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்ல இந்த மாதிரியான இதுல என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த சாப்டர்ஸ்க்கு தான் போய் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த செக் பண்ணி அதுக்கான அப்ராப்ரியேட் கோட் வந்து லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த சாப்டர் வந்து டிசீசஸ் ஆஃப் இயர் அண்ட் மாஸ்டாய்டு ப்ராசஸ். இங்க வந்து மாஸ்டாய்டு அப்படின்றது அந்த இயரை சரௌண்ட் பண்ணிட்டா அந்த இயர் பார்ட்ஸ் தான் வந்து மாஸ்டாய்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த இயருக்கு ரிலேட்டடான டிசீசஸ் வந்து இந்த சாப்டர்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். இதுக்கான கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா H60 இருந்து H95 வரைக்கும் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டிசீசஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதாவது நம்ம blood circulation and cardiovascular system பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டிசீசஸ் எல்லாமே இந்த சாப்டர்ல தான் நம்ம வந்து கோட் லீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா I00 இருந்து I99 வரைக்கும் இதோட கோட் ரேஞ்ச். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த சாப்டர் வந்து டிசீசஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு ரிலேட்டடான டிசீசஸ் எதுவும் நமக்கு ரிப்போர்ட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு எந்த மாதிரியான கோட் ரேஞ்ச் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா J00 இருந்து J99 வரைக்கும் இருக்கிற அந்த கோட் ரேஞ்ச் தான் வந்து நம்ம டிசீசஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த சாப்டர் வந்து டிசீசஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இதுக்கான கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா K00 இருந்து K93 வரைக்கும் இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா டிசீசஸ் ஆஃப் ஸ்கின் அண்ட் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ். ஸோ ஸ்கின்லையும் அந்த சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூலையும் இருக்கிற டிசீசஸ் ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கோட் பண்ற இடம் வந்து L00 இருந்து L99 வரைக்கும் இருக்கிற அந்த கோட் ரேஞ்ச் தான் நம்ம கோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிசீசஸ் ஆஃப் மஸ்குலோஸ்கெலிட்டல் அண்ட் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இதுக்கான கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா M00 இருந்து M99 வரைக்கும் இருக்கும். அடுத்த சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா டிசீசஸ் ஆஃப் ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம். ஸோ நம்ம ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம்ல எடிட் பண்ற அந்த டிசீசஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா இந்த சாப்டர்ல தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கான கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா N00 இருந்து N99 வரைக்கும் இதுக்கான கோட் ரேஞ்ச். அடுத்த சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா pregnancy and childbirth and puerperium. இங்க வந்துட்டு puerperium அப்படின்றது அந்த childbirth ஆஃப்டர் டெலிவரில இருந்து, அதாவது ஒரு 6 monthsல இருந்து 6 months இருக்கு அந்த பேபி வந்து பிறந்து ஒரு 6 months ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா அந்த டைம் பீரியட் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா puerperium. அதாவது சைல்ட் பர்த் ஆகி அந்த ஒரு 6 months இருக்குன்னா அந்த பீரியட் நம்ம puerperium அப்படின்னு சொல்லி அந்த பிரெக்னன்சி ரிலேட்டடா அந்த சைல்ட் பர்த் ரிலேட்டடா அந்த குழந்தை பிறந்து ஒரு 6 months இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நேரத்துல என்ன மாதிரியான கேசஸோ இன்ஃபெக்ஷன்ஸோ இந்த மாதிரியான கேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கோட் வந்து பாத்தீங்கன்னா O00 இருந்து O99 வரைக்கும் அதுக்கான கோட் இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா புரிஞ்சுதாயா இந்த புயர்பீரியம் அப்படின்னா என்னது? மேம் அந்த பியூபிரியம் எப்படி சொல்ல இந்த 7 monthsல அப்படி இது பண்ணுவாங்க அவங்களா மேம்? என்னதியா
இல்ல ஒரு மேம் இல்ல ம், ஆ, அதாவது இந்த சாப்டர் வந்துட்டு அந்த பிரெக்னன்சி மதர் இந்த சாப்டர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த மதர் பண்ணி அண்ட் அந்த டெலிவரி ஆகுதுல அந்த டெலிவரி அந்த பீரியட் ரிலேட் பண்ணி அதாவது ஒரு அந்த டெலிவரி ஆகி அந்த பேபி வந்து டெலிவரி ஆகி ஒரு 6 மந்த் வரைக்கும் அந்த அதே ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. அந்த டியூட்டி பியூர் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குழந்தை பிறந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் இருக்குல்ல அந்த பீரியட தான் வந்து நம்ம பியூர் பீரியட் சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே Okay. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த சாப்டர் வந்து சர்டன் கண்டிஷன் ஆர் பெரிநேட்டல் பீரியட். அதாவது பெரிநேட்டல் பீரியட் வந்து அந்த இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து நம்ம மதரை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். மதர் அந்த ஃபீட் பண்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா இந்த பிரெக்னன்சி சைல்ட் பர்த் இந்த சாப்டர்ல பார்ப்போம். அடுத்த சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா பெரிநாட்டல் பீரியட். அதாவது அந்த குழந்தை வெளியே வந்து ஒரு சொல்லுங்க. இல்ல மேம் சொல்லுங்க மேம் அந்த குழந்தை டெலிவரி ஆகி அந்த ஒரு சைல்டா அந்த பீரியட் இருக்கும்ல அந்த பீரியட்ல அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியான டிசீஸோ இல்ல இன்ஃபெக்ஷன்ஸோ இது மாதிரியா பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பத்தின படிக்கிறது ஃபுல்லாலுமே வந்து இந்த சாப்டர்ல தான் படிப்போம். இந்த சாப்டரோட கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா P00 இருந்து P95 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு ரிப்போர்ட்ல வந்து பெரிநேட்டல் அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாலே நம்ம இந்த சாப்டருக்குள்ள தான் வரும். ஸோ இந்த சாப்டர்ல ஓகே இந்த அந்த பி சீரிஸ் அப்படின்னாலே வந்து பெரிநேட்டல் பீரியட்கான சீரிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே வந்து ரிப்போர்ட்ல பிரெக்னன்சி சைல்டு பர்த் அந்த மாதிரியான பீரியம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஓ சீரிஸ் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதாவது குழந்தை அந்த சைல்டு பீரியட்ல இருக்கிறது பெரிநேட்டல் சொல்லுவாங்க. அந்த மதர் ரிலேட்டடான கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த பிரெக்னன்சி அண்ட் சைல்ட் பர்த் வந்து ஓ சீரிஸ்ல இருக்கு. ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா கன்சனென்டல் மால்ஃபார்மேஷன் டிஃபார்மேஷன் அண்ட் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் சாப்டர். இதோட கோட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா Q00 இருந்து Q99 வரைக்கும் இருக்கும். அண்ட் இங்க வந்து கன்சனென்டல் மால்ஃபார்மேஷன் சொல்லிட்டாங்க. இந்த கன்சனென்டல் அப்படின்ற வேர்டுக்கு வந்து மீனிங் பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கிறப்பே வந்துட்டு ஏதோ ஒரு ஜெனடிக் டிஸார்டரோ இல்ல ஏதோ ஒரு அந்த குழந்தைக்கு குறைபாடா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றது தான் இந்த கன்சனென்டல். ஸோ ஒரு ரிப்போர்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி கன்சனென்டல் டிசீஸ் அதுக்கு ரிலேட்டடான வேர்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து இந்த கியூ சீரிஸ்க்கு தான் நம்ம செக் பண்ண வரும். ஒரு ரிப்போர்ட்ல கன்சனென்டல் அப்படின்ற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே இந்த கியூ சீரிஸ்ல வந்து அதுக்கான அப்ரோப்ரியேட் கோடு வந்து நம்ம லீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே அடுத்த சாப்டர் என்ன எதை பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்நார்மல் கிளினிக்கல் லேப் ஃபைல்ஸ். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாவே ஒரு பேஷண்ட் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸோட ஹாஸ்பிட்டல் விசிட்க்கு வராங்க இல்ல வந்து அந்த லேப்ல வந்துட்டு ஒரு கிளினிக்கல் லேப் ரிப்போர்ட்ஸ்ல வந்து அப்நார்மல் ஃபைண்டிங் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ஃபுல்லா இந்த சாப்டர்ஸ்ல ஆர் சீரிஸ் அப்படின்ற சாப்டர்ஸ்ல தான் இன்க்ளூட் ஆகி. ஸோ ஆர் சீரிஸ்ல வந்துட்டு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்நார்மல் கிளினிக்கல் லேப் ஃபைண்டிங்ஸ்க்கான கோட் வேர்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து இன்ஜுரி பாய்சனிங் அண்ட் சர்டைன் அதர் கன்சிக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் காசஸ். இது ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் காசஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நமக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகுது நமக்கு இன்ஜுரி ஆகுது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் பாய்சனிங் கேசஸ் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த சாப்டர் அதாவது S00 இருந்து T99 வரைக்கும் அந்த கோட் ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கான கோடு வந்து லீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் காசஸ் ஆஃப் மார்பிடிட்டி அண்ட் மோர்டாலிட்டி. இங்க வந்து மார்பிடிட்டி அப்படின்ற அந்த வேர்ட்கான மீனிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து ஸ்டில் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இருக்கு அப்படின்ற இல்னஸ் வந்து இன்னுமே பிரசன்ஸ் ஆகி இருக்கு அப்படின்றத மார்பிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மார்பிடிட்டி அப்படின்றது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து இன்னுமே அவங்க பாடியில வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மார்பிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மார்டாலிட்டி அப்படின்றது டெத் அப்படின்றது மார்டாலிட்டி அப்படின்றது நம்ம டெத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருந்துச்சு ஒரு ரிப்போர்ட்ல அப்படின்னா இந்த சாப்டர்ல அதாவது B01 இருந்து Y98 அப்படின்ற கோட் ரேஞ்ச்ல வந்து நம்ம
சர்ச் பண்ணி ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் கான்டாக்ட் வித் ஹெல்த் சர்வீஸ். ஸோ இங்க வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ் அப்படின்றப்ப டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது அதாவது மிலிட்ரி பர்சன்ஸா இருக்கலாம், இல்ல டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல டாக்டர்ஸா இருக்கலாம். இது மாதிரியான ஸ்டேட்டஸை பொறுத்துமே இந்த இடத்துல வந்து நம்ம படிக்கிற சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு ஹெல்த் கேர் சர்வீசஸ்க்கு கனெக்டடா கான்டாக்டடா இருந்தாங்க, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாவே இந்த சாப்டர், அதாவது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் கான்டாக்ட் வித் ஹெல்த் சர்வீசஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான கோட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா Z00 இருந்து Z98 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல வந்து அடிஷனலா என்னென்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்டோட ஹிஸ்டரி அண்ட் வந்து அது வந்து ஹிஸ்டரி வந்து ப்ரீ ஹிஸ்டரியா இருக்கலாம், இல்லை வந்துட்டு இப்போ வந்து உங்க இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிட்டாங்க, அப்போ போது எங்களுக்கு வந்து டிசீஸ் இருந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா இந்த லாஸ்ட் சாப்டர்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா Z00 இருந்து Z98 வரைக்கும் இதுக்கான கோட். ஓகே. இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ஐசிடி HCMல கவர் ஆகிற ஃபுல் சாப்டர்ஸ். அண்ட் அது சொல்லுதையா ஓகே மேம். நம்ம கோட் லீட் பண்றோம் சொல்லி சொல்றோம். நம்ம வந்து கோட் வந்து எப்படி லீட் பண்ணுவோம் அப்படின்றது ஐடியா இருக்கு. மேம் யாரோ நீங்க பேசுறது கேட்கவே இப்போ கேக்குதாயா? இப்ப அவங்க கிளாஸ் பக்கத்துல போயிட்டு இருக்கு, அதனால வந்துட்டு அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது கன்வென்ஷன்ஸ் அப்படின்றது இந்த கன்வென்ஷன் அண்ட் கைட்லைன்ஸ் சொல்லி சேர்த்து சொல்றோம். இந்த கன்வென்ஷன் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த ஐசிடி கோட் வந்து லீட் பண்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த கன்வென்ஷன் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். எப்படி வந்து நம்ம கோட சூஸ் பண்ணணும் அந்த எப்படி வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் இங்கே சொல்ல வரோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்வென்ஷன் வந்து ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் அண்ட் டேப்லர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் அண்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு கோடோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி செகண்ட் கன்வென்ஷன். அண்ட் தேர்ட் கன்வென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்றது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இதோட தேர்ட் கன்வென்ஷனா இருக்கு. அண்ட் ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் கேரக்டர்ஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சம் பிளேஸ் ஹோல்டர் கேரக்டர்ஸ், அதாவது எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சம் பிளேஸ் ஹோல்டர் கேரக்டர்ஸும் வந்துட்டு இருக்கு. இதான் வந்து ஃபோர்த் கன்வென்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செவன்த் கேரக்டர். ஸோ நம்ம ஒவ்வொரு இதா போகும்போது நம்ம வந்து சொல்றோம் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து இந்த ஐசிடி HCMல இருக்கும், அதை நம்ம எப்படி வந்து கோட் பண்ணணும் அப்படின்றது சொல்றேன். இங்க வந்து 70 கேரக்டர்ஸ் வந்து இதோட ஃபிஃப்த் கன்வென்ஷனா இருக்கு. அண்ட் சிக்ஸ்த் பாத்தீங்க அப்படின்னா அப்ரிவேஷன்ஸ். நம்ம ஐசிடி HCMல நிறைய அப்ரிவேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அப்ரிவேஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான அப்ரிவேஷன்ஸ் இருக்கு அண்ட் நம்ம அதை எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சிக்ஸ்த் கன்வென்ஷனா இருக்கு. செவன்த் பாத்தீங்க அப்படின்னா இதுல யூஸ் பண்ற பஞ்சுவேஷன்ஸ். இந்த ஐசிடி கோட் செட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற இந்த பஞ்சுவேஷன், ஒவ்வொரு பஞ்சுவேஷனும் ஒவ்வொரு மீனிங்கை வந்து இங்கே கொடுப்போம் அப்படின்ற இருக்காங்க. அந்த 8th and 14th கன்வென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ட் இல்லைன்னா நம்ம இந்த ஐசிடி HCMல அண்ட் ஆர்னா எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 9th கன்வென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர்ஸ் அண்ட் அன்ஸ்பெசிஃபைட். இந்த கோட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்காது, சில டிசீஸ்க்கு வந்து சில கோட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இருக்காது. ஸோ அந்த மாதிரியான கோட்ஸ் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அதர் கோட்ஸ் இல்லைன்னா வந்து அன்ஸ்பெசிஃபைடு கோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து 10th கன்வென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூடட் நோட்ஸ் அப்படின்றப்ப ஒரு செட்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும், அதுல இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ணி நம்ம கோட் பண்ணணும் அப்படின்ற கன்வென்ஷன் சொல்றதுதான் இன்க்ளூட் நோட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இன்க்ளூஷன் டேர்ம்ஸ். ஸோ இதுல லாட்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இருக்கு, அதாவது மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து லாட்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அதான் வந்து 11th கன்வென்ஷனா இருக்கு. அண்ட் 12th கன்வென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடட் நோட்ஸ். எக்ஸ்க்ளூடட்னா ஒரு பேஷண்ட்க்கு வந்து
கண்டிஷன் வந்து இருக்கு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த 2 கண்டிஷன் வந்து நம்ம டுகெதரா வந்து கோட் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ சொல்றதுதான் எக்ஸ்ப்ளோரர் நோட்ஸ்ல இன்வால்வ் ஆகி இருக்கும். அண்ட் 13th கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏட்டியாலஜி ஆர் மேனிஃபெஸ்டேஷன் கன்வென்ஷன். ஸோ இங்க வந்து ஏட்டியாலஜி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏட்டியாலஜி அப்படின்றது ஒரு டிசீஸ் எந்த ஒரு காரணி மூலயமா ஒரு பர்சனுக்கு வந்து டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் ஏட்டியாலஜியா இருக்கும். அதே வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றப்ப இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இட் குட் பி இந்த இந்த மாதிரி டிசீஸ் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்றோம்ல, அந்த அசம்ஷன் தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதான் வந்து ஐசிடி-10 13th கன்வென்ஷன். அண்ட் 15th பாத்தீங்க அப்படின்னா வித். இந்த வித் அப்படின்றப்ப ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷனோட அலாங் வித் இன்னொரு கண்டிஷனும் ரிலேட்டடா இருக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்ல வர்றதுதான் இந்த வித் அப்படின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா 16th கன்வென்ஷன். பிரியங்கா இப்போ கேக்குதாயா கிளியரா நான் பேசுறது? கேக்குது மேம், கிளியரா இருக்கு. ஓகேடா. 16th கன்வென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சி அண்ட் சி ஆல்சோ. இந்த 19th கன்வென்ஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஐசி கோட் செட்ஸ்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஒவ்வொரு கோட் ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி வித் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த கண்டிஷன் கூட இன்னொரு கண்டிஷன் நம்ம வந்து ஆட் பண்ணி அந்த கண்டிஷனுக்கான கோடுமே நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஒவ்வொரு கன்வென்ஷனுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா கன்வென்ஷனையும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 16th கன்வென்ஷன்ல வந்து சி அண்ட் சி ஆல்சோ அப்படின்னா ஒரு டிசீஸ்க்காக ஒரு ரிப்போர்ட்ல வந்து ஒரு டிசீஸ் மேஜர் டிசீஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சி அப்படின்ற நோட் கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும், அது சி ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 2 டயபெட்டிஸா இருந்துச்சு அப்படின்னு ஒரு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அது நம்ம அந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஐசிடி-10 வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சர்ச் பண்ணிக்கிட்ட கீழே பாத்தீங்க அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சி ஆல்சோ சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து சி டயபெட்டிக் 2 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த இடத்துல போயிட்டு செக் பண்ணணும். மேபி அங்க வந்து அதுக்கான பிரைமரி கோட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா சின்னு சொல்ற இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் இல்ல பார்க்காம கூட இருக்கலாம். ஆனா வந்துட்டு சி ஆல்சோ அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட்ல வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிருந்தாங்க, அதாவது ஐசிடி-10 வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த கண்டிஷனும் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கான கோட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து 16th கன்வென்ஷன். அண்ட் 17th கன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆல்சோ. கோட் ஆல்சோ அப்படின்றது நம்ம ஒரு பிரைமரி டிசீஸ்க்கான பிரைமரி கோட் வந்து நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரைமரி கோடும் கொடுக்கணும். பிளஸ் அவங்களுக்கு கோட் ஆல்சோ சொல்லிட்டு சில டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சர்ச் பண்ணி அதுக்கான கோடையும் அந்த பிரைமரி கோட் கூட நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து 17th கன்வென்ஷன். அண்ட் 18th கன்வென்ஷன் அப்படின்றது டிஃபால்ட் கோட்ஸ். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிட்டு வச்சுக்கோம். ஸோ ஜஸ்ட் அவங்க வந்து த பேஷண்ட் அட்டென்ட் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி சிம்பிளா வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். அது என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்சர்னு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டா வந்துட்டு க்ளோஸ்டு ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி கொடுப்போம்ல. இது மாதிரியான டிஃபால்ட்டா சில கோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து டிஃபால்ட் கோட்ஸ் 18th கன்வென்ஷன்ல வச்சிருக்காங்க. அண்ட் 19th கன்வென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கோட் அசைன்மெண்ட் அண்ட் கிளினிக்கல் கிரைட்டீரியா. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து யார் அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நம்ம மெடிக்கல் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொவைடர்ஸ் கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன், ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் நம்ம கோட் லீட் பண்ணணுமே தவிர அந்த ஏரியால இருக்கிற அந்த லேப் டெக்னீஷியன்ஸ் இது மாதிரி டெக்னீஷியன்ஸ் சொல்ற அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம கோட் லீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இதை லாஸ்ட் 19th கன்வென்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த 19 கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ஐசிடி-10. ஸோ இந்த 19 கன்வென்ஷன்ஸும் புரிஞ்சுதாயா? இதுக்கான ஒவ்வொன்றா டீடைல்டா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் அண்ட் டேப்லர் லிஸ்ட். அதாவது இப்போ ஒரு நம்ம ஐசிடி கோட் வந்து எப்படி நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணிப்போம் பாத்தீங்களா, அதோட ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேர்ட் சர்ச் பண்ணுவோம். ஆமா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஐசிடிலையும் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து
ஆல்பபெட்டிக்கல் இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம அந்த டிசீஸ் வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல செக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கான கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த என்ன டிசீஸோ அதுக்கான கரெக்ட் கோட் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து நம்ம ஆல்பபெட்டிக்கல் இண்டெக்ஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அதை டேப்லெட் லிஸ்ட்ல போயிட்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ நம்ம புக் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஐசிடி டென்சியமோட புக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐசிடி டென்சியம் இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு. இது மாதிரி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் இது மாதிரி நம்ம ஐசிடி டென்சியம் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஐசிடி டென்சியம் டேபிள் ஆஃப் நியோபிளாசம். அடுத்த செக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்மளோட கேன்சர், டியூமர் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா இந்த டேபிள் ஆஃப் நியோபிளாசம் அப்படின்ற கான்டெக்ட்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிடி டென்சியம் இண்டெக்ஸ் டு எக்ஸ்டர்னல் காசஸ் ஆஃப் இன்ஜுரிஸ். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல என்னென்ன மாதிரியான எக்ஸ்டர்னல் காசஸ், அந்த இன்ஜுரிஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு புக்ல அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் ஃபோர்த்து பாத்தீங்க அப்படின்னா டேபிள் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். நம்ம ஒரு ரிப்போர்ட்ல ட்ரக்ஸ், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டேபிள் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம சர்ச் பண்ணி கோஆர்டினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து ஐசிடி டென்சியம் புக்கோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நான் வந்து நம்மளோட இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஐசிடி டென்சியமோட புக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த புக் வந்து வியூ பண்ணி பாருங்க. என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கா, என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? ஓகேடா. ஸோ நம்ம எடுக்கிற அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எடுக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை டேப்லெட் லிஸ்ட்ல வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம கோடை ரீட் பண்ணணும். ஓகேவா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எடுத்துட்டு அந்த டேப்லெட் லிஸ்ட்ல வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கோடே கொடுக்கணும். இன்கேஸ் வந்து நம்ம வெரிஃபை பண்ணாம நம்ம வந்து கோட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எரர் அப்படின்னு சொல்லி காணும். ஒரு 2 எரருக்கு மேல போச்சு அப்படின்னா நமக்கு அந்த நம்ம ஜாப்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம ஜாப்ல இருந்து எடுத்துற மாதிரியான கேசஸ் கூட நடக்கும். ஸோ ஒவ்வொரு கோடு வந்து ரீட் பண்ணும்போது கரெக்டா அக்யூரேட்டா அதுக்கான அப்ரோப்ரியேட் கோட் வந்து கொடுத்து ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டேப்லெட் லிஸ்டான இன்ஃபர்மேஷன். இது மாதிரிதான் ஒரு டேப்லெட் லிஸ்ட். இதுல வந்து இந்த டேப்லெட் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு சாப்டர் பார்த்தோம்னா இந்த 22 சாப்டர் வைஸ் இந்த டேப்லெட் லிஸ்ட்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இண்டெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும். ஸோ டேப்லெட் லிஸ்ட்ல சாப்டர்ஸ் வைஸ் இருக்கும். ஆல்பபெட்டிக்கல் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து நம்மளோட கோட் ஸ்ட்ரக்சர். ஒரு கோட்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்? மெடிக்கல் கோடிங்ல ஐசிடி கோடோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேட்டகரி, எட்டியாலஜி, அனாட்டமிக்கல் சைட் மேனிஃபெஸ்டேஷன், எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் ஒரு ஐசிடி கோடோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் த்ரீ பாத்தீங்க அப்படின்னா ஆல்பாபெட்ஸ், அதாவது ஏபிசிடி இந்த மாதிரியான ஆல்பாபெட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் அது கூட வந்து 3 to 7 கேரக்டர்ஸ் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 and 7 கேரக்டர்ஸ் மொத்தமா ஒரு ஐசிடி கோட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 கோர்ஸ் வந்து என்ன மாதிரியான கேட்டகரியில அந்த டிசீஸ் வந்து என்ன மாதிரியான கேட்டகரியில இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த 3 கேரக்டர்ஸ்ல இருக்கும். ஆஃப்டர் தட் ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு இருக்கிற அந்த 4 கேரக்டர்ஸ் வந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் ரெப்ரசென்ட் பண்றதுன்னா காசஸ், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா கவர் பண்றது இந்த 4 5 6 அப்படின்ற கேரக்டர். அண்ட் லாஸ்ட் 7th கேரக்டர் தான் வந்து ஒரு கோடோட என்கவுண்டர் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு கோடை வந்து என்கவுண்டர் கம்ப்ளீட் பண்றது அந்த 7th கேரக்டர். இந்த 7th கேரக்டர் பாத்தீங்க ஃபுல்லா எக்ஸ்டென்ஷன், அதாவது ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்காக இருக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ADS அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ல தான் ஒரு ஐசிடி கோட் வந்து இருக்கும். மொத்தமா ஐசிடி கோட்ல 7 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஆல்பாவா இருக்கும், அதாவது லெட்டர்ஸ், அந்த ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸா இருக்கும். அண்ட் செகண்ட் கேரக்டர் வந்து நியூமரிக்கலா இருக்கும். அண்ட் 3ல இருந்து 7 வரைக்கும் வந்து ஆல்பா நியூமரிக்கல கலந்து மிக்ஸ்அப் ஆகி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஆல்பாவா இருக்கும், ஆல்பபெட்டிக்கல் லெட்டரா இருக்கும். செகண்ட் கேரக்டர் வந்துட்டு நியூமரிக்கா இருக்கும். அண்ட் 3rd இருந்து 7th கேரக்டர் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமரிக்கா மிக்ஸ்அப் ஆகி இருக்கலாம் அப்படின்றத ஸ்ட்ரக்சர் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த ICD-10 பாத்தீங்க அப்படின்னா 68,000 ஆஃப் கோட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. 68,000 ஆஃப் கோட் செட்ஸ் வந்து இந்த ICD-10 இருக்கு. அண்ட் நம்ம ஒரு ஒரு ரிப்போர்ட்ல வந்து கோட் பண்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ் ஆச்சு அதுல இன்வால்வ் ஆகி இருக்கும். ஒரு ரிப்போர்ட்ல ஒரு டிசீஸ்க்கு வந்து நம்ம கோட் பண்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ் அதுல வந்து இன்வால்வ் ஆகி இருக்கலாம். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறது அதோட எட்டியாலஜி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு கோட் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாகும். ஸோ இந்த ஸ்லைட் புரிஞ்சுதா? கோட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதா? ஓகே. ஒரு ICD-10 கோட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 7 கேரக்டர் கோடா இருக்கு. ஓகே மேம். இதை மட்டும் நீங்க கம்ப்ளீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது வந்து ரிப்போர்ட்டிங் பர்பஸ். ரிப்போர்ட்டிங் பர்பஸ் அப்படின்றப்ப ஒரு டிசீஸ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து கரெக்டான ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் மூலியமா நம்ம ரிப்போர்ட் பண்றது. அதுதான் வந்து இங்க அஃபிஷியல் கைட்லைன்ஸ் ஃபார் கோடிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். அதுக்கான அஃபிஷியல் கைட்லைன்ஸ் ஒவ்வொரு சாப்டர்ஸும் பாத்தீங்கன்னா அஃபிஷியல் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கோடை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்க ரிப்போர்ட்டிங் பர்பஸ்ல சொல்ல வராங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்டெப்ஸ் இன் கோடிங். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரின்சிபல் அண்ட் செகண்டரி டயக்னோசிஸ். ஒரு ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ் கொடுத்துருப்பாங்க, கண்டிஷன் என்ன மாதிரியான கண்டிஷன், எக்ஸல் காசஸ்க்கு மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம கரெக்டா வருது அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். எது வந்துட்டு பிரைமரி கண்டிஷன்ஸ் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பண்றதுதான் பிரின்சிபல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செகண்டரி டயக்னோசிஸ்னா அதோட லோயர். இது வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸ் வந்து ஹையர் மோஸ்டா இருக்கும். செகண்டரி அப்படின்றது அதோட லோயர் டயக்னோசிஸா இருக்கும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ளை கோட்ஸ் டு த ஹையஸ்ட் லெவல் ஸ்பெசிஃபிசிட்டி அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மல்டிபிள் டிசீஸ் வந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து டயக்னோஸ் ஆகியிருக்கு அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க ஒரு ரிப்போர்ட்ல அப்படின்னா அதுல எது வந்துட்டு ஹையஸ்ட் லெவலோ அதை செக் பண்ணி அதுக்கான கோடு நம்ம ஃபர்ஸ்ட் கோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்ததுக்கெல்லாம் வந்து நம்ம செகண்டரி கோடா வந்து நம்ம கோட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா பேஷண்டோட ரிப்போர்ட் வருது அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு மல்டிபிள் ப்ரொசீஜர் மல்டிபிள் டிசீஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்னா அதுல வந்து மேஜர் சிவியாரிட்டியை பேஸ் பண்ணி எது ஹையஸ்ட் லெவலோ அதுக்கான கோடை ஃபர்ஸ்ட் நம்ம கோட் பண்ணிட்டு மற்றது எல்லாமே வந்து அது கூட ஆட் கோர்ஸ் மாதிரி அடிஷனல் கோர்ஸ் மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா யூஸ் கோட் ஃபர்ஸ்ட் அண்ட் யூஸ் அடிஷனல் கோட்ஸ். ஸோ இங்க கோட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது எந்த கோடை, அதாவது ஹையஸ்ட் லெவல்ல கோடை வந்து நம்ம ஃபர்ஸ்டா கோட் பண்ணணும். ஆனா அதுக்கு ரிலேட்டடான அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான கோடு அடிஷனல் கோட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டரை வந்து கரெக்டா ஒரு கோட்ல வந்து கரெக்டா அந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து பிளேஸ் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குமோ அந்த இடத்துல வந்து கரெக்டா நம்ம சூஸ் பண்ணி ரீட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான் இதுல பேசிக் ஸ்டெப்ஸ் இன் கோடிங். ஒரு கோடிங்ல பிரின்சிபல் டயக்னோசிஸ் என்ன, செகண்டரி டயக்னோசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி இது வந்து ஹையர் லெவல் ஆஃப் சிவியாரிட்டி எது இருக்கோ அதுக்கான கோடை வந்து நம்ம ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் உள்ள எல்லா மாதிரியான டிசீஸையும் அதுக்கு அடிஷ்னலான கோடா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர்ஸ், அதாவது லைக் எக்ஸ் ஒய் இது மாதிரியான பிளேஸ் ஹோல்டர்ஸ் வந்து எங்கே வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிராக எங்க வரும் பாத்தீங்கன்னா இந்த 7th கேரக்டர்ஸ்ல தான் வந்து இந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வர மாதிரி இருக்கும். நம்ம சொன்ன பிளேஸ் ஹோல்டர் கேரக்டர், இந்த பிளேஸ் ஹோல்டர் இந்த எக்ஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து மோஸ்டா நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுல அந்த மாதிரியான கோட் நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரியான கோட் எங்கெங்க பாக்குறோம் அது எல்லாமே ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்காக. ஸோ இன் ஃபியூச்சர் இந்த இடத்துல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகலாம், இந்த மாதிரி டிசீஸ் வந்துட்டு இந்த டிசீஸ் கண்டிஷன் வந்து ஆட் ஆகலாம் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மூலியமா தான் இந்த ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன், அதாவது இந்த எக்ஸ் அப்படின்ற லெட்டர் வந்து ஆட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து T36.0x1 அப்படின்ற இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஆல்பபெட் லெட்டர்ஸும் இல்லாம
ஒரு இன்ட் அப்படின்ற இந்த எக்ஸ் கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குல, இது வந்து இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர்லி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் ஆகிருச்சு, கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்காக விடப்பட்டது தான் இந்த எக்ஸ் அப்படின்ற லெட்டர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 7th கேரக்டர். ஸோ 7th கேரக்டர் அப்படின்றது டேபிள் லிஸ்ட்ல வெரிஃபை பண்ணுவோம். ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கோ லீட் பண்ணி எடுக்கிறோம், கிரிட்டிக்கல் இண்டெக்ஸ் இருக்குது, நம்ம டேபிள் லிஸ்ட்ல வெரிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி வந்து 7th கேரக்டருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ அப் பண்ணி நம்ம கரெக்டான கோட் வந்து ரீட் பண்ணலாம். ஓகே, 7th கேரக்டர் 5th 6th இது மாதிரி இடையில வந்து 5th 6th அந்த அந்த கேரக்டர் வந்து மிஸ் ஆனா அந்த மிஸ் ஆன இடத்துல வந்து இந்த மாதிரி எக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம 7th கேரக்டர் வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து 7th கேரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. appropriate 7th character is to be added to the each from the category S24 அப்படின்ற கேட்டகரியில வந்து இந்த 7th கேரக்டர் கன்ஃபார்மா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இந்த 7th கேரக்டர் என்ன மாதிரியான லெட்டர்ஸ்ல வந்து இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ADS. ஸோ 7th கேரக்டர் மோஸ்ட்லி என்ன மாதிரியான லெட்டர்ஸ் இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ADS. இந்த A அப்படின்றது இனிஷியல் என்கவுண்டர். ஒரு பேஷண்ட் வந்துட்டு அந்த டிசீஸ்க்கான அந்த அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்ல வருது அப்படின்னா அதுக்கு இனிஷியல் என்கவுண்டரா இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த பேஷண்ட் மோஸ்ட்லி யாரா இருப்பாங்க அப்படின்னா இன்பேஷண்ட், அது மாதிரி அவுட் பேஷண்ட், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை செக் பண்ணி நம்ம அந்த 7th கேரக்டர் வந்து என்க்ளோஸ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா டி அப்படின்றது சப்சீக்வெண்ட் என்கவுண்டர். சப்சீக்வெண்ட் என்கவுண்டர் அப்படின்றப்ப ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப அந்த மேபி இந்த பேஷண்ட் யாரும் என்னென்ன மாதிரியான பேஷண்ட் வந்து இந்த சப்சீக்வெண்ட் என்கவுண்டர்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பேஷன்ஸா இருப்பாங்களா, அந்த மாதிரி இன்பேஷன்ஸ்லாம் வந்துட்டு இதை சப்சீக்வெண்ட் என்கவுண்டருக்கு இந்த டி அப்படின்றத நம்ம என்க்ளோஸ் பண்ணுவோம். இனிஷியல் என்கவுண்டர் அப்படின்றது அவுட் பேஷண்ட்கான கோட் வந்து அவுட் பேஷண்ட்கான கோட்ல 7th கேரக்டர்ல என்கவுண்டர் பண்றது இருக்கும். ஸோ என்கவுண்டர் அப்படின்றது ஒரு கோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது, இந்த பேஷண்ட்கான கோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத சொல்ல வர்றதுதான் இந்த என்கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து லாஸ்ட்ல வந்து எஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து இன்வால்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னா சீக்வலே அப்படின்றது மீனிங் வந்து சீக்வலே லேட். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிஃபோரா ஒரு டிசீஸோ இன்ஜுரியோ காஸ் ஆகுதுன்னா அதுக்கான பெயினோ இல்லை வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆகுது இன்ஃபர்மேஷன் லேட் எஃபெக்ட் அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சீக்வலே அப்படின்னு சொல்லி நம்ம 7th கேரக்டர்ல எஸ் அப்படின்னு சொல்லி அத 7th கேரக்டர்ஸோட ஏன்னா சப்சீக்வெண்ட் என்கவுண்டர் அண்ட் எஸ்னா வந்து சீக்வலே. இதான் வந்து 7th கேரக்டர்ல இந்த மாதிரி லெட்டர்ஸ் தான் கொடுத்து நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன்ஸ். நம்மளோட அப்சர்வேஷன் வந்து அதுல பாத்தீங்கன்னா இந்த 2 NES NOS அப்படின்னா NES அப்படின்றப்ப நாட் எல்ஸ்வேர் கிளாசிஃபைபிள் அண்ட் NOS அப்படின்றது நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடு. ஒரு டிசீஸ்க்கான இன்ஃபர்மேஷனை தேடி நம்ம வந்து புக்ஸ் யூஸ் பண்ணி ஐசியூல செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோட்னு கொடுத்து இது NEC NOS இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டிசீஸ்க்கான கோட் வந்து இங்கே கிளாசிஃபை பண்ணல இல்ல வந்து இதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த NEC NOS அப்படின்ற அப்சர்வேஷன். வந்து ஒரு டிசீஸ் சர்ச் பண்ணி நம்ம வந்து கோஆர்டினேட் பண்றதுக்கு சர்ச் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நோட் வந்து NEC NOS இந்த மாதிரியான அப்ளிகேஷன் வந்து இடம் பெற்றுச்சு அப்படின்னா அது வந்து அந்த கோட் வந்துட்டு இன்னும் வந்து கிளாசிஃபை பண்ணல அந்த இன்னும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் சொல்றது அந்த NEC அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சுவேஷன் சார். ஸோ நம்ம இந்த ஐசியூல யூஸ் பண்ற ஒவ்வொரு பஞ்சுவேஷனுமே ஒவ்வொரு விதமான மீனிங் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிராக்கெட்ஸ் அப்படின்ற பஞ்சுவேஷன்ஸ் எழுதி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிராக்கெட்ஸ் வந்து என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை கண்டெயின் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு மெயின் வேர்டுக்கான மீனிங்கா இருக்கலாம், இல்லை வந்து அல்டர்னேட்டிவ் வேர்டிங்கா இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பிளானரி ஃப்ரேசஸா வந்து இந்த பிராக்கெட்ஸ்க்கு இன்விஜுவல்ல ப்ரெசென்ட் ஆகிட்டு அந்த வேர்டு வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா
சூப்பர்ஃபிஷியல் இன்ஜுரிஸ் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்கெட்ல எனி பார்ட். எனி பார்ட்னா இது வந்து ஒரு எனி பார்ட் ஃபேஷியல் வேர்ட்ஸ்ல, அதாவது நம்ம ஐல வந்துட்டு அந்த இன்ஜுரி கிரியேட் ஆகிருக்கலாம், இல்லை ஹவுஸ்ல இருக்கலாம், இது வந்து நம்மளோட சீக்ஸ் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் சினானிம்ஸ் அண்ட் அல்டர்னேட்டிவ் வேர்டிங் அண்ட் எக்ஸ்பிளனேட்டரி ஃப்ரேசஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து இந்த ப்ராக்கெட்ல கொடுத்துருக்க அந்த வேர்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராந்தீசிஸ். பேராந்தீசிஸ்ல வந்துட்டு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்லுது அப்படின்னா, ஒரு வேர்டோட சப்ளிமெண்ட்ரி வேர்ட்ஸா இருக்கலாம், அதுல வந்து நான் எசென்ஷியல் மாடிஃபைஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இந்த பேராந்தீசிஸ்ல கன்சிடர் ஆகி இருக்கலாம் அப்படின்றத சொல்றது தான் இந்த பேராந்தீசிஸ். அண்ட் இதுல எக்ஸாம்பிள் எடிமா, எடமேட்டஸ்க்கு வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி வேர்டா தான் இந்த இன்ஃபெக்ஷியஸ், ஸ்பிட்டிங், டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி சப்ளிமெண்ட்ரி வேர்ட்ஸ் இதுல வந்து நான் எசென்ஷியல் மாடிஃபைஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்த பட்சிஷன் பார்க்கலாம். சொல்லுங்கயா. மேம் எதுவும் டவுட் இருக்காயா? மேம் டவுட் இல்லை மேம். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா கோலன். இந்த கோலன் வந்து எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு ஒரு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷனுக்கு இதுல வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டெய்ன்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த கோலன் அப்படின்ற பங்க்சுவேஷன் வைக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், if myopathy C73.7 myopathy disease classified elsewhere. என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் மயோபதி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணா அதுக்குள்ள என்னென்ன மாதிரியான சிஸ்டமிக் லூபஸ் எரித்ரோமேட்டஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் ஆகி இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது மயோபதி அப்படின்னா அது மயோபதி என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் ஆகி இருக்கு அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ற அந்த பங்க்சுவேஷன் தான் வந்து இந்த கோலன். அடுத்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆஃப் அன்டெண்டட் ஆர்டர். நம்ம வந்து யூஸ் ஆஃப் அன்டெண்டட் ஆர்டர் ஒரு வேர்டிங்ல இதுக்கு இன்னும் பல இன்ஃபர்மேஷன் வந்து இது கூட இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றதுதான் அண்ட் இல்லைன்னா ஆர். இது இல்லைன்னா அதுவா இருக்கலாம், இந்த மீனிங்கா இருக்கலாம், இல்ல அது எய்தர் அண்ட் ஆர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றத வந்து இந்த அண்ட் அண்ட் ஆர் அப்படின்ற வேர்ட்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா cases of tuberculosis of song and tuberculosis of joints and organs are classified. So tuberculosis of other organs அப்படின்றது அதோட சப்டிவிஷன்ஸ் நிறைய மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து இந்த அண்ட் ஆர் எதர் இந்த மாதிரி ஆர் இன்னொரு மாதிரியான இன்ஃபர்மேஷன் இது கன்க்ளூட் ஆகி இருக்கும் அப்படின்றத சொல்றது தான் அண்ட் ஆர். இது வரைக்கும் நமக்கு நாளைக்கு வந்துட்டு இதோட கன்க்ளூஷன் பிரியங்கா கேக்குறாயா? கேக்குது மேம். ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சாயா ICD-10 என்ன அந்த அதுக்குள்ள உள்ள கன்வென்ஷன் கைட்லைன்ஸ் அப்படின்றது புரிஞ்சுதா? இன்னைக்கு வந்து இந்த 8th பாயிண்ட் நாளைக்கு வந்து இதோட கன்டினியூஷனா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரியங்கா கேக்குதாயா? பிரியங்கா சார் பேசுறத மேம் கேட்டுட்டே இருக்கிறோம். அப்படியா? ஆமா மேம். இப்ப பேப்பர் நாளைக்கு பாத்துக்கீங்களா? ஓகேடா. ஓகே மேம், நாளைக்கு பாத்துக்கோங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.